ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், மொபைல் டேட்டா ஆனில் இருந்தாலும் நம்ம மொபைலில் இன்டர்நெட் சிக்னல் கிடைக்காம இருக்கலாம், அல்லாட்டா கம்மியாக கிடைக்கலாம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் டேட்டாவோட சிக்னலு கிளியராக கிடைக்கிறதுக்கு நம்ம மொபைலில் செட்டிங்ஸில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வருத்தலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே காண்ற சர்ச் பாரில் கிளிக் பண்ணி ரீசெட் வைஃபை மொபைல் அண்டு ப்ளூடூத் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். அடுத்த பேஜில் ரீசெட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காணலாம். ரீசெட் வைஃபை மொபைல் அண்டு ப்ளூடூத், ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்சஸ், ரீசெட் ஆல் செட்டிங்ஸ், எரேஸ் ஆல் டேட்டா, அப்படி 4 ஆப்ஷன்ஸ் காணலாம். இதில் ரீசெட் வைஃபை மொபைல் அண்டு ப்ளூடூத் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இந்த பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வைஃபை மொபைல் டேட்டா ப்ளூடூத். இந்த 3 ஆப்ஷன்ஸில் செட்டிங்ஸும் ரீசெட் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கீழே காண்ற ரீசெட் செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம மொபைலில் டிஸ்பிளே லாக் என்டர் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் கீழே காண்ற ரீசெட் செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம மொபைலோட நெட்வொர்க்கு ரீசெட் பண்ணியாச்சு. ஓகே, இனி நம்ம மொபைலில் நெட்வொர்க் செக் பண்ணி பாருங்கள். நெட்வொர்க் ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது நம்ம மொபைலோட நெட்வொர்க் இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.